தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் 22 மாவட்டங்களில் வெயில் சதமடித்தது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக வெயில் பதிவாகியுள்ளது. இதற்கடுத்தபடியாக வேலூர் மற்றும் விருதுநகரில் தலா 109 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் தலா 107 டிகிரியுமாக வெயில் வாட்டியது. சேலம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சியில் தலா 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருப்பூர், கரூர், நாமக்கல்லில் 105 டிகிரியும், திருச்சி, திருவாரூர், சிவகங்கை, கடலூர், புதுக்கோட்டை மற்றும் சென்னை மீனம்பாக்கத்தில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும் பதிவானது. மேலும் செங்கல்பட்டு, கோவை மற்றும் மயிலாடுதுறையில் தலா 101 டிகிரி வெயில் மக்களை வாட்டி வதைத்தது. கத்தரி வெயில் தாக்கத்தின் எதிரொலியாக பொதுமக்கள் வெளியில் வராததால் புதுச்சேரி கடற்கரை சாலை வெறிச்சோடி காணப்பட்டது. புதுச்சேரியில் அடுத்து வரும் 20 நாட்களுக்கு கடும் அனல் காற்று வீசும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் விடுமுறை நாட்களில் கூட்ட நெரிசல் மிகுந்து காணப்படும் புதுச்சேரி கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. சுட்டெரிக்கும் வெயிலில் இருந்து வாகன ஓட்டிகளை பாதுகாக்கும் வகையில் கடலூர் மாநகராட்சியின் பல்வேறு இடங்களில் தற்காலிக நிழற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக சிக்னல்கள், நகைக்கடை, பஜார், பேருந்து நிலையம் என பொதுமக்கள் அதிகம் செல்லக்கூடிய சாலைகளில் பச்சை நிற நிழற்கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அக்னி நட்சத்திரம் தொடங்கியுள்ள வேளையில் உதகை, சத்தியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கத்தரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் தமிழ்நாட்டில் தொடங்கியுள்ளது. வரும் 28ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் உதகையின் பல்வேறு பகுதிகளில் காலை முதல் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. குறிப்பாக உதகை மார்க்கெட், அரசு தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. இங்கே பார்த்திங்கன்னா காலையில் வெயிலாக இருந்தது. இப்போ மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 ஹவராக மழை இருந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாயாக இருக்குது. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல பிளேஸெல்லாம் சூப்பராக இருக்குது. இதேபோல் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. குறிப்பாக புதுப்பீர்கடவு, KN பாளையம், கொத்தமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் கூறுகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கடும் வெயில் வாட்டி வந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கோடை மழை பெய்தது. இந்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிறுமுகை உள்ளிட்ட ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது.